ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷு வெஜ் குருமா வித்தவுட் ஆனியன் கார்லிக்கு. நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு இருக்கேன். இதில் 2 கப்பு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. 2 கப் ராகி மாவுக்கு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். முழுக்க ராகி மாவில் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அதனால் நான் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ராகி மாவு கோதுமை மாவும் சேர்த்து பண்ணுறதுனா மறுநாள் வரைக்கும் அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. நம்ம இந்த விரல் நுனியில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும் மாவை. அதுக்கப்புறம் அப்படியே கலந்துட்டே வரணும் மாவை. அந்த மாவு பிசைறது தான் இருக்குது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அப்படியே சேர்த்துட்டே வரணும். இப்போ கெட்டியாக பிசைஞ்சாச்சு மாவு. இப்போ இந்த மாவை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுறலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதில் நம்ம கொஞ்சம் பெருசாக நினைக்கிறேன் தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெருசாக நறுக்கின கேரட்டு, பெருசாக நறுக்கின குடமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை, வித்தவுட் ஆனியன் கார்லிக் தான் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கொஞ்சம் கசகசா, 2 ஏலக்காய், இதோட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் உடச்ச கடலை ஆட் பண்ணால் நம்ம நல்லா குருமா நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக உடச்சக்கடலை ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம மிக்ஸி பவுலில் தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லா கெட்டியாகும். இதோட தேவையான அளவு கரம் மசாலா, புதினா எல்லாம் சேர்த்துட்ருக்கேன். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குருமா ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா ஊறி இருக்குங்க. இதுலேயே நான் சின்ன உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ அந்த உருண்டை எடுத்து நல்லா மாவு துவச்சு இல்லை மெலிசாக சப்பாத்தி பண்ணிக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக சப்பாத்தி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா கல் காயணும். அந்த சப்பாத்தி போடுறோம் இல்லையா, அந்த கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்போதும் சப்பாத்தி போடணும். அப்போ தான் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டோன்னா நல்லா அந்த ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். நம்ம திருப்பி விட்டோன்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பபுள்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் இதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் வேண்டான்றவங்க புல்கா மாதிரியும் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க புல்கா மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் நான் இது 2 சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணி தான் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நம்ம மாவு பிசைறது தான் இருக்குது. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி தான் நான் அடுத்த சப்பாத்தியும் அதே மாதிரி இட்டு நான் கல்லில் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள் அந்த பபிள்ஸ் நல்லா வருது. இந்த சப்பாத்தி நல்லா நம்ம இப்போ எண்ணெய் தடவி பண்ணுறோம் இல்லையா, நம்ம மறுநாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அந்த கோதுமை மாவு ராகி மாவு ரெண்டும் சேர்க்குறோம் இல்லையா, நல்லா சாஃப்ட் கொடுக்கும் சப்பாத்திக்கு. நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக சப்பாத்தி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைறது தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா சப்பாத்தியும் பண்ணிட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி, ராகி சப்பாத்தி ரெடி.
இதுக்கு நான் வந்து இப்போ வெஜ் குருமா நான் காட்டியிருந்தேன் இல்லையா, வித்தவுட் ஆனியன் கார்லிக் வெஜ் குருமாவில் அதை வந்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில். வெஜ் குருமாவோட சர்வ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.